பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகளோட என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிழைத்தமிழ் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷியம் மட்டுமல்ல, சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில் இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற கேட்கின்ற பிழைத்தமிழ் சகோதர சகோதரிய வாழ்க்கையில என் தாய் பிரத்யேகிற விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி கிடைக்கும். அதாவதுங்க, மனித வாழ்க்கையில் இழந்த பின்பு கலங்குவதாலோ, பிரச்சனை வந்த பிறகு புலம்புவதாலோ எந்த பலனும் யாருக்கும் விளையுமான விளையாதுங்க. காரணம், அவனவன் 1000 பிரச்சனைகளோடு, அவனவன் 1000 கவலைகளோடு அல்லாடுகின்ற நேரம், பரிதவிக்கின்ற நேரம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பிரச்சனையை யாராவது கேட்பாங்களான்னு இல்லைங்க. அவங்களுக்கெல்லாம் நம்முடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா சிலருக்கு அலட்சியம், சிலரெல்லாம் அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். அக்கறையோடு கேட்பவர்கள் யார்? அந்த நிலையில் இந்த மனித மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது. இறைவனை சார்ந்த ஜோதிடம், அதிலும் இந்த சோழி பிரசனம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொல்வேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 2025 3 பயிற்சிகளை நாம் சந்திக்க போகின்றோம். ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று ராகு கேது பயிற்சி, அடுத்ததாக சனி பயிற்சி. மற்ற பயிற்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தா அச்சம் கலந்த, பயம் கலந்த ஒரு உணர்வோடு தான் பார்க்கிறோம். என்னுடைய அனுபவத்தில் அப்படிலாம் வேண்டாங்க. காரணம், தவறான மனசு, தவறான உடல், தவறான தொடர்பு இருந்தால் மட்டுமே சனி பகவானுடைய வலையில் நாம் விழுவதற்கான சூழல் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி நடைகின்றது. எங்க? கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகர்கின்றார். கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார். ஒரு நிகழ்வு நடக்க போகிறது அப்படின்னா கவனமா இருக்கு. இப்போ உதாரணம் சொல்றேன், புயல் வரப்போகின்றது. அது எந்த விதமாக இருக்கும், எந்தவித தாக்கத்தை தரும் என்று அந்த கூண்டு புயல் கூண்டு ஏற்றுவாங்க. மணிக்கூண்டு மாதிரி புயல் கூண்டு ஏற்றுவாங்க. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர்னு ஏற்றிக்கிட்டே போவாங்க. அந்த எண்ணிக்கை அதிகரிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புயலினுடைய தாக்கம், வேகம், வீரியம், பாதிப்பு அதிகமாக இருக்குமோ கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. அரசு சொல்லுதில்ல, அத மாதிரிதான் ஜோதிடர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த காலகட்டம் தான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம், பூராடம், உத்திராடம். கடந்த காலத்துல தனுசுவை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எவ்வாறு இருந்தார் பார்த்தீங்கன்னா, தனுசுக்கு சகாய சனியாக இருந்தார். என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு காலம் ஜோதிடம் பார்க்கிறேன். சகாய சனியாக இருந்தாலும் கூட தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் இருந்ததுங்க. நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை, நல்ல திருமண யோகம் எல்லாம் இருந்தும் கூட அது ஏதோ ஒரு குறை, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் சந்தித்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக பலன் தரப்போகின்றார். இந்த அர்த்தாஷ்டம சனி என்னுடைய அனுபவத்துல கொஞ்சம் வலியை தரக்கூடியது, கொஞ்சம் நிம்மதியை குலைக்கக்கூடியது, மனதை சஞ்சலப்படுத்தக்கூடியது அனுபவத்துல. அந்த வகையில பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் இந்த 27 நாட்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். வெறும் சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் நான் இப்ப சொல்ல போறேன். தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, தனுசுவை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான். அதாவது அவர் என்ன பண்றாருன்னா, பகை கிரகமான கலத்திரகாரகன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை. தீட்டிய திட்டங்கள் அனைத்து வெற்றி பெறும். இந்த இருவருடைய பரிவர்த்தனையினால பார்த்தீங்கன்னா உங்களுடைய திட்டங்கள் தொழில் ரீதியா, வாழ்க்கையில, குடும்பத்துல, எதிர்கால திட்டங்கள் எல்லாம் அந்த திட்டங்கள் நிறைவேறுகின்ற ஒரு சூழ்நிலையை தருவார்கள். பயம், எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம், கடந்த காலத்துல அதுதானே அடி வயிற்றுல, அந்த பயம் அகலும். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறுவதோடு அந்த தீட்டிய திட்டங்கள் விரைவில் நடைபெறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை 2 குருமார்களும் தனுசு ராசிக்கு அமைத்து தருவார். கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை, ராசிக்கு 2-3 இடங்களுக்கு அதிபதி சனி. பாக்கியஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். ஒன்றாக இணையும் பொழுது பலன்கள் தேடி வரும். இந்த சனி சூரியன் சேர்க்கை பொதுவாக சிலருக்கு நன்மையை தராரு, சிலருக்கு வார்த்தை மோதல்களை தரும், ஒற்றுமையை எல்லாம் பிரிந்து போகின்ற சூழ்நிலை தரும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான பலனைத்தான் தரப்போகின்றார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5-12 இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அற்புதம், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன், இரத்த காரகன், அதிகாரம் படைத்த துறையில அவருக்கு அழகு பார்க்கின்ற ஒருவன், சகோதர சகோதரிகளுக்கான காரகம் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் ராசிக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5-12 இடங்கள் யாரு? செவ்வாய். அவர் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி ஆகுதுனால
புனித பயணங்கள், புனித மகான்களுடைய தரிசனம், மன நிம்மதி தரக்கூடிய இடங்கள், குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ ஆலய பணி அத்தனையும் கிடைக்கிற ஒரு அற்புதமான தருணம் தான் தனுசு ராசிக்கு இந்த 27 நாட்கள்ல. குறிப்பா சொல்ல போனோமா, எதிர்கால நலனுக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, சிலருக்கெல்லாம் நல்ல வேலை இருக்கும், ஆனா அதுல நிம்மதி இருக்காது. இதை விட ஒரு நல்ல வேலை கிடைத்தால் நலமாக இருக்குமே, இந்த சம்பளத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிக சம்பளம் வாங்கலாமே என்றெல்லாம் கனவுல இருக்கும். சிலருக்கெல்லாம் வெளிநாடு, வெளி மாநிலத்துல போய் தன்னுடைய திறமையும் அறிவும் வெளிப்பட வேண்டும் என்று காத்திருப்பார்கள். அவருக்கு அருமையான தருணம். ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு, 6ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா களத்திரகாரர்கள் சுக்கிரன். பகை கிரகமான இவர்கள் இருவரும் சேரும் யோகம். சில பேர் நல்லதில்லைன்னு சொன்னாலும் கூட கவலைப்பட வேண்டாம், அதனை ஈடு செய்து விடுவார் செவ்வாய். மன கலக்கத்தை உருவாக்குங்க இந்த காலகட்டத்தில். யாரு? ராகு. சின்ன சின்ன மன கலக்கங்கள் வந்து மறையும். அது ஏன்னா ஒரு காரியத்தை எடுக்கிறீங்கன்னா அந்த காரியங்கள் முடிவடைவதில் தாமதம் ஏற்படும். குறிப்பா சொல்ல போனா இப்படி கொஞ்சம் கவனமா கேட்கணும். ஏன் இந்த 27 நாட்கள்னு பாத்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். கூட இருந்து குடிபறிப்பவர்கள், அந்த எதிரிகள் யாருன்னா சத்துருக்கள் சொல்லுவாங்க. தொழில வாழ்க்கையில நாம் யாரை சந்தித்தாலும் எல்லா மனிதனுக்கும் மனிதன் போன்ற முகம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சத்துருக்களுடைய உபாதை, அந்த சத்துருக்களுடைய தொல்லைகள் ஏற்படுகிற ஒரு காலம். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. மாசி 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா மீனராசிக்கு புதன் நீச்சம் பெறுகிற, மீனராசிக்கு சென்ற புதன் நீச்சம் பெறுகின்ற அருமையான தருணம். கல்யாண கனவுகள் நிறைவாகும். புதிய முயற்சிகள் சம்பந்தமான கனவுகள் கூட இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். குறிப்பா சொல்ல போனா மனதுல ஒரு உற்சாகம், மன கலக்கம் நீங்கி மனதுல ஒரு சந்தோஷம், உற்சாகம் பீரிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தள்ளி சென்ற சுபகாரியங்கள் எல்லாம் நெருங்கி வரும். ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்தில் இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு காலகட்டம் தான். நீங்க அப்படி என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உடல் ரீதியா, மன ரீதியா நீங்க தொடங்குகின்ற ஒவ்வொன்றுமே மிகவும் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக இருக்க வேண்டும். தேக பலமும் ரொம்ப பலகீனமா இருக்கு. அதே தான் மனோபலமும் சொல்லிக்கொள்ற மாதிரி இல்லைங்க. இப்ப உங்க கூட யார் இருக்காருன்னா தெய்வ பலம் தான். இந்த தெய்வ பலம் மட்டும் சரியாக உங்களுக்கு அமைந்து விட்டால் தெய்வ பலத்தையும் மனோபலத்தையும் சரி கட்டிடும். கவலையே படாதீர்கள். நீங்க செய்ய வேண்டியது செவ்வாய்க்குரியவன் முருகன். திருத்தணி முருகனை மனமுருக வழிபட்டு திருத்தணி ஆலயம் சென்று முருகனை வழிபடுவதோடு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு சனி பகவானுக்கு உங்க கையினாலே அபிஷேகம் செய்து பாருங்கள். என்னுடைய அனுபவம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான். எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசுமைக்கு சகாய சனியா இருந்தாலும் கூட, சனி பகவானுடைய 3வது பார்வை இருந்தாலும் கூட எந்த நற்பலனையும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை. விதியோ வினையோ இனியாத வாழ்க்கையில நன்மை நிறைவேற வேண்டும் என்பதற்காக, எதிர்கால கனவு நலவடைவதற்காக, நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்காக ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதுதான் பார்த்த சனி பகவானுடைய அந்த 10ஆம் பார்வையின் தாக்கத்தை குறைவதற்கு நான் சொன்னேன் அல்லவா, பாதசனீஸ்வரர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தரும்.